டேர்ம் 3லேருந்து பிளான்ஸ் இன் டெய்லி லைஃப். ஸோ அந்த லெசன்லேருந்து நம்ம மெடிசனல் பிளான்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் மெடிசனல் பிளான்ஸ்? ஸோ மெடிசனல் பிளான்ஸுங்கிறது வந்து மருத்துவ குணமுள்ள செடிகள். ஸோ அது எப்படி நமக்கு யூஸ் ஆகுதுங்கிறத பார்க்குறோம். ஸோ சம் ஆஃப் த பிளான்ஸ் அரவுண்ட் அஸ் ஆர் குட் இன் ஹீலிங் அவர் டிசீசஸ். ஸோ சில பிளான்ஸ் வந்து நம்ம சரௌண்டிங்லேயே இருக்கும். ஸோ அது வந்து டிசீசஸ் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அந்த பிளான்ஸ் வந்து நம்ம வந்து மெடிசனல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து அலிவேட்டிக் பர்ன்ஸாக இருக்கலாம், கட்ஸாக இருக்கலாம், கோல்டு, ஃபீவரு, ஒருத்தவங்களுக்கு ஸ்னீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து இந்த மெடிசனல் பிளான்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சம் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இந்த மெடிசனல் பிளான்ஸ் ஆக்ட்ஸ் அகேன்ஸ்ட் இன்செக்ட்ஸ், ஃபங்கை அண்ட் சர்டன் ஜெர்ம்ஸ். ஸோ சம் மெடிசனல் பிளான்ஸில் இருக்கக்கூடிய சில காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அது வந்து கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். ஸோ அது வந்து இந்த பாக்டீரியா, ஃபங்கை, ஸோ ஈஸ்ட், ஜெர்ம்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குல்ல. ஸோ இதுக்கெல்லாம் அகேன்ஸ்டாக வந்து நம்ம இன்செக்ட் பைட்ஸ் ஆனிச்சுன்னா அதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெடிசனல் பிளான்ஸ் ஆர் கன்சிடர்ட் as rich sources of ingredients which is used for drug preparation. ஸோ ட்ரக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம வந்து இந்த மெடிசனல் பிளான்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதில் உள்ள அந்த காம்பனன்ட்ஸுங்கிறது ட்ரக் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இவங்க சம் ஆஃப் த மெடிசனல் பிளான்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இப்போ ஆம்லான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஃப்ரூட் படிச்சிருக்கோம்ல. ஸோ ஆம்லா ஃப்ரூட், நெல்லிக்காய். ஸோ அது வந்து ஃப்ரூட் தான் அதோட யூஸ்டு பார்ட்டு. ஸோ அதோட மெடிசனல் வேல்யூ என்னென்னா விட்டமின் சி இருக்குல்ல, அதை க்யூர் பண்ணி ஸ்கர்வி இந்த மாதிரி டிசீசஸ் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ப்ளஸ் இம்யூனிட்டி நம்ம பாடியில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆம்லா யூஸ் ஆகுது. தென் வந்து துளசி மீன்ஸ் அதில் என்ன நம்ம எடிபிள் பார்ட்டாக எடுத்துக்கிறது என்ன லீவ்ஸ், சீட்ஸு, துளசியோட சீட்ஸ் அதெல்லாம் காஃபு, கோல்டு, அப்புறம் ப்ரான்ஷிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். தென் வந்து ஆலோ மீன்ஸ் சொற்று கற்றாழை இருக்குல்ல. ஸோ அது வந்து லீவ்ஸ், அதில் வந்து லீவ்ஸ் தான் நம்மளோட பார்ட்டாக இருக்கும். அது வந்து லாக்ஸேட்டிவாக யூஸ் ஆகுது. அப்புறம் வவுண்ட் ஹீலிங்ஸ் ஏதாச்சும் நமக்கு வந்து வவுண்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து ஹீல் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் ஸ்கின்ஸ் பர்னிங்ஸ் இருந்துச்சு, அல்சர் வந்து ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். தென் வந்து நீமை பொறுத்தளவுக்கு பார்க் எடுத்துக்கலாம். அதோட லீவ்ஸு, சீட்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதோட பட்டை, நீம் மீன்ஸ் வேப்ப மரம். ஸோ அது ஸ்கின் டிசீசஸ் இருக்குது. ஸோ ஜெர்ம்ஸ் வந்து நம்ம காலில் இருக்குது. ஸோ இதில் வேணா இருக்கலாம். ஸோ அதை க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். தென் டர்மரிக் மீன்ஸ் மஞ்சளில் என்ன பார்ட் எடிபிள்னா ரைசோம் தான். ஸோ ரைசோம் அது வந்து மாடிஃபைடான ஒரு ரூட்டாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா helps in body fight against foreign invaders. ஸோ ஃபாரின் இன்வேடர்ஸ் மீன்ஸ் வெளியிலேருந்து வரக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஜெர்ம்ஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபைபர் ஈல்டிங் பிளான்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ எந்த பிளான்ஸ் வந்து ஃபைபர் வந்து ஈல்ட் பண்ணுது. பிளான்ஸ் which gives us fibers necessary for our daily life. அதான் வந்து ஃபைபர் ஈல்டிங் பிளான்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த ஃபைபர் ஃப்ரம் these plants can be spun to thread. ஸோ அந்த ஃபைபர் வந்து நம்ம த்ரெட்டாக, ரோப்பாக, ஒரு கிளாத்தாக வந்து நம்ம எடுத்து நம்ம செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் நேச்சுரல் ஃபைபர்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ், இப்படி ரெண்டாக நம்ம பிரிப்போம். நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஃபைபர்ஸ் வந்து நேச்சுரல் ஃபைபர்ஸ். We classify the fibers eating plants into two basic types based on the uses and part of the plant we get from the fiber. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்டைல் ஃபைபர்ஸ் மீன்ஸ் கிளாத்திங் மேக் பண்ணுறதுக்கு. அது வந்து காட்டன்லாம் வந்து டெக்ஸ்டைல் ஃபைபர்னு சொன்னாங்க. ஏன்னா காட்டன் ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம போடுறோம்ல. ஸோ டெக்ஸ்டைலுக்கு வந்து யூஸ் ஆகுது. தென் வந்து கார்டேஜ் ஃபைபர்ஸ் மீன்ஸ் ரோப் பண்ணி கயிறு, அதாவது கோகோனட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நம்ம கயிறு செய்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. காட்டேஜ் ஃபைபர்ஸாக ஏன்னு கேட்டிங்கன்னா அதை வச்சு நம்ம காட்டன் மாதிரி டெக்ஸ்டைலாக நம்ம வந்து மேக் பண்ண முடியும். ஸோ வந்து ஹார்ட்னஸ், ஸோ அதெல்லாம் வந்து அதில் இருக்குது. தென் வந்து ஃபைபர் ஃபில்லிங் ஃபைபர்ஸ் மேக்கிங் மேட்ரஸ் இருக்குல்ல. ஸோ மேட்ரஸ் மீன்ஸ் பெட். ஸோ அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஃபில்லிங் ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் காட்டன். ஸோ அந்த ஃபைபர் எடுத்து நம்ம ஃபில்லிங் யூஸ் பண்ணுறோன்றாங்க. தென் வந்து பிளான்ட் பார்ட்ஸ் பொறுத்தளவுக்கு பிளான்ட் ஃபைபர்ஸ் கேன் யூஸ் இன் சீட் ஹேர்ஸ், காட்டன். ஸோ அதை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க, சீட் ஹேர்ஸ். தென் வந்து ஸ்டெம் ஃபைபர்ஸாக வந்து ஃப்ளாக் சீட்ஸு, அப்புறம் ஜூட்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் ஸ்டெம் தான். ஸ்டெம்மோட பார்ட்லேருந்து தான் நம்ம வந்து, அதாவது ஸ்டெம் பார்ட்லேருந்து தான் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ரூட்டு ப்ளஸ் ஃப்ளாக் சீட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளாக்ஸ்லேருந்து. நெக்ஸ்ட் லீஃப் ஃபைபர்ஸ்னு பார்த்திங்கன்னா அகாவ் பிளான்ட் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து லீஃப் தான் நம்ம வந்து ஃபைபராக எடுத்துக்கிறோம். தென் கோகோனட்டை பொறுத்தளவுக்கு அதெல்லாம் ஹஸ்கஃபை தான் ஃபைபர்ஸாக வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து டிம்பர் ஈல்டிங் பிளான்ஸ். டிம்பர் மீன்ஸ் டிம்பர் வுட். அதான் வந்து அந்தந்த பிளான்ஸ். The woods needed for the constructions of buildings and making furnitures are obtained from certain plants. ஸோ பில்டிங் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்னா வுட் தேவை. அதே வந்து ஃபர்னிச்சர் மேக்கிங், அதாவது டோர்ஸ், விண்டோஸ், எனி ஸோ அதை மேக் பண்ணனா வுட் தேவை. ஸோ அதெல்லாம் டிம்பர்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து சில பிளான்ட் வந்து யூஸ் ஆகுது கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஃபர்னிச்சர் மேக்கிங்க்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி அதோட எதுக்கு அது பேஸ் பண்ணி நம்ம வுட் எடுக்கிறோன்னா அதோட டூரபிலிட்டி, அதோட ஸ்ட்ரென்த், அதோட டெம்பரேச்சர் டு ரெசிஸ்டன்ஸ் டு டெம்பரேச்சர். ஸோ இதெல்லாம் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல் கமர்ஷியல் டிம்பர்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு டூ கிளாஸஸ், ஹார்ட்வுட்ஸ் அண்ட் சாஃப்ட்வுட்ஸ். ஸோ எல்லா கமர்ஷியல் டிம்பர்ஸுமே நம்ம வந்து ரெண்டாக தான் பிரிக்கிறோம். அதாவது ஹார்ட்வுட்டு, சாஃப்ட்வுட்டு. ஹார்ட்வுட் அப்படின்னா என்னது? வுட் வந்து கொஞ்சம் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்லேருந்து வரக்கூடிய வுட்ஸ் எல்லாம் ஹார்ட்வுட்ஸ். ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் மீன்ஸ் ஃப்ளவரிங் பிளான்ஸ். ஸோ ஃப்ளவர் வந்து எந்தெந்த பிளான்ட் இருக்கோ அதெல்லாம் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் வரும். ஸோ அதெல்லாம் வந்து ஹார்ட்வுட்டில் வரும். ஸோ அது வந்து லார்ஜஸ்ட் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸில் எல்லாத்துக்குமே ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஹை குவாலிட்டி ஆஃப் ஃபர்னிச்சர்ஸு, அப்புறம் டெஸ்க்கு, ஃப்ளோரிங்க்கு, வுட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஹார்ட்வுட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வந்து தேக்கு, ஜாக் ஃப்ரூட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ளவரிங் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் வந்து வரும். ஸோ அதில் இருக்கிற வுட்டெல்லாம் ஹார்ட்வுட்னு சொல்கிறாங்க. தென் சாஃப்ட்வுட் மீன்ஸ் மோஸ்ட்லி இந்த ஜிம்னோஸ்பர்ம்ஸ் மீன்ஸ் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து ஜிம்னோஸ்பர்ம்ஸ் தான் அதில் வந்து வரும்.
ஸோ அதில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் நம்ம சாஃப்ட் வுட் அப்படின்னு சொல்கிறோம். சர்டன் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் ஆல்சோ yield சாஃப்ட் வுட். சில ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் நாட் எக்ஸப்ஷன் கேஸில் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் சாஃப்ட் வுட்டாக வந்து ஈல்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாஃப்ட் வுட் ஹேவ் வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன் சச் அஸ் மேக்கிங் ப்ளைவுட் வந்து மேக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து சாஃப்ட் வுட்டில் தான் வந்து வரும். அப்புறம் மீடியம் டென்சிட்டியான ஃபைபர் வுட் வேணும். அப்புறம் எம்டிஎஃப் பேப்பர் மேக்கிங் எக்ஸாம்பிள் கதம்பு, அப்புறம் பைன். ஸோ இந்த மாதிரி ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் வுட்டில் வரும். அதெல்லாம் வந்து ஜிம்னோஸ்பர்ம்ஸில் தான் வரும். ஓகே.